வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து குழந்தைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அயன் ரெண்டுமே சூப்பராக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட். அதுவும் இந்த சம்மர் டைமுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை மட்டும் இந்த குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே துருவின ஆப்பிள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆப்பிளை வந்து இந்த அளவுக்கு வதக்கி விட்ட பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோவுக்கு டக்குன்னு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இதெல்லாமே நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது இது கூட ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமாட்டில் சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.